பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்வே, எல்லாமே முடிப்பே, எல்லாமே செய்வே, எல்லாமே முடிப்பே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்த நான் முடித்திடுவே. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவே. படையை எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், படையை எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும், என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது, என் நெஞ்சம் அஞ்சாது நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவா எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அன்பு குடும்பத்தாரே சொல்லுங்க, எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எல்லாமே எல்லாமே செய்வேன், எல்லாமே முடிப்பேன், எல்லாமே செய்வேன், எல்லாமே முடிப்பேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் வாழ்வின் பெலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பெலனுமானார். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், கர்த்தரின் வெளிச்சம் எனது மீட்புமானார். அவரே ஜீவனும் பெலனுமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பெலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே 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 என்னங்க எல்லாமே எப்படி என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே, கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார், மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். சொல்லுவோம், என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். ஹல்லேலூயா, thank you Jesus, hallelujah, thank you Jesus, hallelujah, 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 hallelujah. எனக்கு எதிரான மனிதர் முன்னணியில், எனக்கு எதிரான மனிதர் முன்னணியில் என் தலையை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார், என் தலையை நிமிர செய்வார், வெற்றி காண செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எல்லாமே 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 செய்வேன், எல்லாமே எல்லாமே இயேசுவாலை முடிப்பேன். எல்லாமே 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 செய்வேன், எல்லாமே எல்லாமே என்னை பலப்படுத்தும் ஓஹோ இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன், எல்லாமே செய்து முடித்திடுவோம். தேவன் கிருபையாய் இருப்பாராக, தேவன் பலனாய் இருப்பாராக. இந்த பாடல்கள் எல்லாம்
பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. இத்தனை பேர் ஆமென் அல்லேலூயா சொல்வீங்களா? உறுதியாக சொல்லுங்க, உறுதியாக சொல்லுங்க. என்னை பலப்படுத்தும் என் இயேசு கிறிஸ்துனால எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். நீ பயப்படாமல், உன்னோடு கூட நான் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. Thank you for the word, Lord. என்னை பலப்படுத்தி நீர் எனக்கு சகாயம் செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம், ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடு பாருங்க, மான்களை போல ஓட செய்வார், உயர உங்களை அமர் செய்வார், உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை அலங்கரித்து உங்களை அழகு பார்க்கிற தேவன். ஐயா ஐயா ஏசையா,
அபிஷேகம் வந்து இறங்கட்டும். ஓ புதிய பலன், நியூ divine strength upon you. இசையா இசையா இசையா. வேலத்தால் ஈடை கட்டி வாளியை செவ்வையாக்கி, வேலத்தால் ஈடை கட்டி வாளியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. என்னை வேலத்தால் ஈடை கட்டி வாளியை செவ்வையாக்கி, வேலத்தால் ஈடை கட்டி வாளியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. உங்களை வாழ வைத்தவர் அவர், வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம். இசையா சொன்னீங்களா ஐயா? சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே சொல்லுங்க, ஐயா இசையா இசையா இசையா. ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஐயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை அமர செய்தி, இருளை ஒளியாக்கினி. எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீர் ஐயா, இருளை ஒளியாக்கினீர் இசையா. ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஐயா இசையா 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 இசையா. உம்மாலே நான் ஒரு சேனை, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், மதிலை தாண்டிடுவேன், நான் மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், ஓ மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஐயா ஸ்தோத்திரம். இசையா ஐயா இசையா ஐயா இசையா ஐயா இசையா ஐயா இசையா 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 இசையா. Are you ready? கர்த்தரை நம்பினவன் என்றும் பாக்கியவான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் முகம் பிரகாசமாயிருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓ என்ன ஒரு ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பியிருக்கிறீர்களா? இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். இது ஒரு கட்டளை. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையாய் சொல்கிறார். பலம் கொண்டிரு, மனது உனக்கு பலமாய் திடமாய் இருக்கட்டும். அவன் மேல
பாக்கியவான் பாக்கியவதி. நம்பினோரே நீங்கள் என்றென்றும் பாக்கியவான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். செயல் இல்லாமல் போயிடும், நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். சொல்லுங்க, அவன் விருப்பம், அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்த பாடும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் கொம்பு உயர்த்த பாடும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் கர்த்தரை நம்பினவன். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிறேன் என் தேவன் சொல்றாரு, நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி. என்றென்றும் செழித்திருப்பான், அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கம் அடைவதில்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உண்மை, அவன் சொல்வதெல்லாம் நடக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். சீயோனை சேர்ந்திடுவான், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். அவன் ஆயுள் நீடித்திடும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லி He's personalizing your relationship with him. என் பலனாகிய கர்த்தாவே, தேவனை இன்னும் நேசித்து இன்னும் நேசித்து என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. இந்தன் கோட்டை நீரே, என் அரணும் நீரே, நான் நம்பும் தெய்வம் நீரே. என் கண்மலையே, என் நற்கிடகமே, என் பலனும் என் சுகமும் நீரே. சொல்லுங்க, உம்மையே உம்மையே ஆராதிப்போம், உம்மையே தெய்வமே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். எங்கள் பலனும் எங்கள் சுகமும் நீரே. சொன்னீங்களா? என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. சேர்ந்துக்கோங்க. என் பலனாகிய கர்த்தாவே,
நானும் அன்பு கூறுவேன். என்ன நல்ல ஒரு சமயம் தேவனை பாடுவதற்கு. சொல்லுங்க. நெருக்கத்தில் உம்மை கூப்பிட்டே, என் சத்தம் கேட்டு உதவினீரே. என் இருளையெல்லாம் வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை ஏறிய செய்தீர். என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் விளக்கை ஏறிய செய்தீர். சொல்லுங்க. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். எங்கள் பலனும் எங்கள் சுகமும் நீரே. ஆபத்து காலத்திலே, ஆபத்து நாட்களிலே எனக்காதரவாய் வந்தவரே. என் தனிமை நேரத்திலோ என்னோடு இருப்பவர் நீர். என் தனிமை, யாரும் இல்லா சமயத்தில் எந்த மூச்சு சத்தம், எந்த சத்தமும் நமக்கு பக்கத்தில் இல்லை. என்னோடு இருப்பவர் நீர். நானும் ஆராதிப்பேன். தெய்வமே, உம்மையே ஆராதிப்பேன். ஓ, உம்மையே ஆராதிப்பேன். என் பலனும் என் சுகமும் நீரே. உம்மையே நாங்கள் ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம், உம்மையே ஆராதிப்போம். என் பலனும் சுகமும் நீரே. பலனே சுகமே நீரே. இந்த கால வேளையிலே, அதாவது நீங்கள் இங்க ஆராதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க சரீரத்தில் தேவ பலன் இறங்கட்டும். நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போது இறங்கட்டும். தேவ ஆலயத்தில் இல்லாத சுகம் இல்லை, தேவ ஆலயத்தில் இல்லாத பலன் இல்லை, தேவ பிரசன்னத்திலே இல்லாத சுகம் இல்லை, பலன் இல்லை, தைரியம் இல்லை. இருக்கு, உங்களுடைய பலன் தேவ பிரசன்னத்திலே இருக்கு. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். பலன் தருபவரா, பலன் தருபவரா, எனக்கு பலன் பலன் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். சொல்லுங்க. பலன் பலன் தருபவரா, பலன் தருபவரா, பலன் தருபவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். ஞானம், ஞானம்
ஞானம் தருபவராய் தேவ ஞானம் தியானம் தருபவராய் எல்லாவற்றையும் செய்வேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. எனக்கு பலனே நீரே, என் பலனே நீரே. தேவ பலனே என் பலன், தேவ பலனே என்னில் விளங்கட்டும், தேவ பலன் உங்களில் விளங்கட்டும். நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு என்னை ஆச்சரியப்படுத்தும் தேவ பலன் என்னில் இறங்கட்டும், இன்னும் அதிகரிக்கட்டும், இன்னும் அதிகரிக்கட்டும். பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். இந்த கால வேளையில, இந்த ராத்திரி வேளையில, எந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஓ ஜீசஸ், we receive, we receive, we receive, we receive. நேரங்களையும் காலங்களையும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்திலே நன்றி செலுத்துகிறோம். பலன் தருபவராய் எல்லாவற்றையுமே செய்வேன். பலன் தருபவராய் எல்லாவற்றையுமே செய்வேன். நன்றி சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். பிரசன்னத்துக்காக நன்றி. Praise the Lord, praise the Lord. How are you all doing today? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? As usual, we pray and hope that you're doing wonderful. God is protecting you, helping you do everything your heart desires. உங்கள் இருதயம் விரும்பினது போல ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்றாக சுகமாக நடத்தி வருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And the past week has been a good week for you. கடந்த வாரமானது மிகவும் நல்ல வாரமாய் இருந்திருக்கும். Even it was not, it's not a big deal. We have another week coming ahead for you. அப்படி இல்லாவிட்டாலும் கஷ்டப்படாதீங்க, ஏன்னா வருகிற வாரம் ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. Amen. Hallelujah. Today we're going to speak on the topic Will of God part 9. இன்றைக்கு தேவனுடைய திருசித்தத்தின் 9ஆம் பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். God has taught us so many things in these different messages. ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு கோணங்களிலே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். And we pray and hope that today God will speak to you the word you've been seeking for so long. இவ்வளவு காலமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேடிக்கொண்டிருந்த வார்த்தையை இன்றைக்கு பேசுவார் என்று நான் And விசுவாசிக்கிறேன். more than that, அதற்கும் மேலாக that God shall speak His heart's desire to us. அதற்கும் மேலாக தேவன் தம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை நம்மோடு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். So that we can fulfill it and have a beautiful life. அப்படியாய் அதை கேட்டு அதை நாம் நிறைவேற்றி ஒரு அருமையான ஜீவிதம் பண்ணும்படியாக. Please turn your Bible to the book of Hebrews chapter 13 verse 16. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். But do not forget to do good and to share, for with such sacrifices God is well pleased. Let me read it again in another translation. And do not forget to do good and to share with others, for with such sacrifices God is pleased. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். In two translations there's only one single difference in English. இரண்டு மொழிபெயர்ப்பிலும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் ஆங்கிலத்தில். In New King James version it says at the end, with such sacrifices God is well pleased. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லுகிறதான அதிலே ஆண்டவர் இதிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். In New International Version it says with such sacrifices God is pleased.
நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இப்படியாய் பார்க்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று. I think I'll go with the other one which says God is well pleased. ஆண்டவர் மிகவும் பிரியமாயிருக்கிறார் என்ற வார்த்தைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். Because when God is well pleased, it gives me a very good feeling. ஆண்டவர் மிகவும் திருப்தி ஆயிட்டாருன்னு சொன்னா அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. Usually when you want to impress somebody, they're getting pleased a little bit. It's going to give you satisfaction, but not that much. ஒருத்தரை அசத்த நீங்க விரும்பினால் நீங்கள் செய்கிற கிரியை அவங்களை திருப்தி ஆக்கிச்சு பிரியமாக சந்தோஷப்பட்டாங்கன்னா அது சரிதான். Not that much. அது அவ்வளவு பெரிதல்ல. It won't give you a very big feeling. அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷ திருப்தியை கொண்டு வராது. But when they are well pleased, ஆனால் மிகவும் அவர்கள் திருப்தி ஆகிவிட்டால் பிரியமாகிவிட்டால், not only you will feel a very good satisfaction inside you, உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி வருவது மாத்திரமல்ல, that person who is impressed by you will do so much for you. உங்களால் அசத்தப்பட்ட அந்த நபர் அவர் மிகவும் திருப்தியாகி பிரியமாகி அநேக காரியத்தை உங்களுக்காக செய்வார். So there's a difference. பாருங்க, அதுதான் வித்தியாசம். So today I'm going to speak about good deeds and pleasing God. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நற்கிரியைகளினாலே தேவனை பிரியப்படுத்துவது. Yeah, good deeds and pleasing God. நற்கிரியைகளும் தேவனுக்கு பிரியமாயிருப்பதும். Now, good deeds are very, very important. It's actually very vital in our life. நற்கிரியைகள் நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியமான ஒன்று. This is where many Christians go wrong. இங்குதான் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் தவறாய் செய்து They விடுகிறார்கள். say they are child of God. They believe in God, have faith in God, they follow God's word. அவர்கள் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள், அவருடைய வழியின்படி செய்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார்கள். But not many of them do good deeds. ஆனால் நற்கிரியைகளை செய்ய தவறி விடுகிறார்கள். The basic reason for many years people respected Christians is because they believed they were good people. கிறிஸ்தவர்களை அநேக ஆண்டு காலங்களாய் மக்கள் மதித்ததின் காரணம் என்ன? நற்கிரியைகள் நிறைந்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்றால் நற்கிரியைகள் நிறைந்தவர்கள் என்றுதான். Nowadays it's all lost. ஆனால் இக்காலத்துல எல்லாம் மறந்து போச்சு. Nowadays people don't even care if a person is Christian because many Christians have lost their testimony. இன்றைக்கு கிறிஸ்தவங்கன்னா யாரும் அப்படி பெருசா ஒன்றும் மதிக்கிறதே இல்லை. ஏனென்றால் அநேகர் அந்த சாட்சியை இழந்து விட்டார்கள். Back in the early days when the forefathers, in my grandparents, they used to tell that when they were young, when you tell somebody that you're a Christian, they will respect you, and when you do something wrong, they'll say, no, you shouldn't do. You should be the person who should be an example to others. முந்தைய காலங்களிலே என்னுடைய தாத்தா பாட்டியின் காலங்களெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் செய்துட்டா, ஐயோ கிறிஸ்தவனா நீ, கிறிஸ்தவனா நீ இப்படி செய்யக்கூடாதே, இது சரி கிடையாது, நீ இப்படி செய்ய மாட்டியே என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு தனி மரியாதை வைத்திருந்தார்கள். அவர்கள் மேல் ஒரு நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள். Now who started this? இதை யார் துவங்கி வைத்தது? Apostles, missionaries. அல்லேலூயா. அப்போஸ்தலர்களும் மிஷனரிமார்களும் இப்படிப்பட்ட கிரியைகளை துவங்கி வைத்தார்கள். When God sent 12 apostles around the globe and Apostle Thomas came here, 12 அப்போஸ்தலர்களை உலகம் முழுவதிலும் அவர்கள் சென்று அடையும் பொழுது அப்போஸ்தலனாகிய தோமா இங்கே நம்முடைய இந்திய தேசத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார். And when Apostle Thomas came to India, he didn't start by doing miracles and everything. அப்படியாய் அவர் இங்கே இந்தியாவுக்கு வந்த பொழுது பெரிய பெரிய அற்புதங்களை செய்து அசத்தி துவங்கவில்லை. The beginning of even a miracle is good deed. பாருங்க, ஒரு அற்புதத்தின் துவக்கம் கூட ஒரு நற்கிரியையாய் இருக்கிறது. It's better to wish somebody good morning than to do a miracle to them. பாருங்க, ஒருத்தரை பார்த்தோன்னே காலை வந்தனம் அப்படின்னு சொல்வது எவ்வளவு பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை செய்வதை விட இது மேன்மையா இருக்கிறது. Amen. Amen. So good deeds were introduced to this society. I'm not saying there is no other way of introducing good deeds, but apostles and missionaries who gave their life for Christ,
they did lot of good deeds to people around the globe. அப்போஸ்தலர்கள், மிஷனரிமார்கள், இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டினவர்கள் நற்கிரியைகளை செய்துதான் முதலிலே துவங்கினார்கள். Amen. Amen. Even more than miracles and gospels of Christ, they were known for doing so many good deeds to the people. சுவிசேஷங்களும் அற்புதம் அதிசயங்களும் செய்வதை காட்டிலும் நற்கிரியைகளை அதிகமாய் செய்து வந்தார்கள். So naturally people loved them. எனவே சாதாரணமாகவே மக்கள் இதை அதிகமாய் நேசித்தார்கள். So that good deeds, those good deeds they did, they don't go in vain. அந்த நற்கிரியைகள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வீணாய் போகவில்லை. I think in Tamil they say punyama, good deed. I think it's in English good deed, same, right? So they preaching the gospel, dying for Christ, it has good rewards, yes. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை கொடுத்து மரிப்பதும் ஆம் அதற்குண்டான பலன் உண்டு, உண்மைதான். And also doing good deeds has its own reward. அதே போல நற்கிரியையை செய்வது அல்லது புண்ணியங்களை தான தர்மங்களை செய்வதிலேயும் ஒரு பலன் உண்டு. Amen. Amen. Read the Bible verse again. வேதத்தை வாசிங்க. But do not forget to do good and to share, for with such sacrifices God is well pleased. வேதத்திலே நம்ம தெளிவாய் பார்க்கிறோம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So you need to understand that even God loves when you do good deeds. நீங்கள் நற்கிரியைகளை புண்ணியங்களை செய்யும்போது தேவனுக்கும் அது பிரியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Because this is why I told Christians are doing this mistake nowadays. அததான் நான் முந்தி சொன்னேன், கிறிஸ்தவர்கள் இந்நாட்களிலே தவறு செய்கிறார்கள் என்று. People of God, they think only if I seek God, only if I be holy, that's enough. நான் ஆண்டவரை தேடினால் போதும், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்துட்டா போதும் என்று இந்த நாட்களிலே நடந்துக் கொள்கிறார்கள். People, I don't want to accuse anybody. யாரையும் குற்றச்சாட்ட நான் விரும்பவில்லை. Some people, they act so holy, come to church, be good, they are right, read the Bible and have by-hearted verses so much in their heart, they speak about God and everything, but they won't even give 1 rupee to beggars. பாருங்க, இந்த காலகட்டத்திலே அழகாய் சபைக்கு வருவார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், வேதத்தை நேசிப்பார்கள், வேதத்தை போதிப்பார்கள், ஆனால் 1 ரூபாய் கூட ஒருவருக்கு இறங்கி கொடுப்பதில்லை. They won't even give a little food, even spoiled food to those who are hungry. கொஞ்சம் இருக்கிற மிச்ச மீதியை கூட ஒருத்தரிடத்துல பகிர்ந்து கொள்வதில்லை. They will fight for money. பணம்னாலே ஒரே சண்டை. They will fight for jewelry. நகை என்றால் சண்டை. What is the use? என்ன பிரயோஜனம்? So first of all, the first fundamental thing of being a Christian is to have good character and to do good deeds. கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளம் அஸ்திவாரம் என்று சொன்னால் நற்கிரியைகளை செய்வது, நல்லெண்ணத்தோடு காணப்படுவது. If you are not a good person, you can never be a holy person. நீங்க ஒரு நல்ல மனுஷனாய் இல்லாத பட்சத்தில் பரிசுத்தமான மனுஷனாய் மாற முடியாது. Are you understanding me? எத்தனை பேருக்கு அது விளங்குது? People think from sinner I go straight to holiness. மக்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் பாவியிலிருந்து நேரடியா பரிசுத்தம் போய்விடும். No, that's wrong. இல்லை. No, that's like faking the process of cleansing yourself. நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதினுடைய கிரியையை நீங்கள் தவறாய் புரிந்து கொள்றீங்க. Because this is a mistake, huge mistake. தவறாய் இருக்கிறது. Teachings are given properly, but understanding are done in different ways. பாருங்க, அழகாய் போதிக்கப்படுகிறார்கள், ஆனால் புரிந்து கொள்ளுதலிலே வித்தியாசங்கள் வருகிறது. People still be a bad person in heart and pray for forgiveness and they instantly think they are holy. பாருங்க, தவறான கிரியைகள், தவறான காரியங்களை இருதயத்திலே வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் நான் மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாகிடுவேன் என்று நினைக்கிறார்கள். If you don't have any intention to change, if you don't have an intention to become a good person, even if you climb a million stairs in your knees, you will still not become holy. நீங்க ஒரு நல்ல மனுஷனாய் மாறணும், நல்ல மனுஷனாய் நான் இருக்கணும் என்ற அந்த மாற்றத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்காத பட்சத்தில் முழங்காலிலே எத்தனையோ மலைகள் ஏறினாலும் நீங்கள் பரிசுத்தமாக முடியாது. Hallelujah. Hallelujah. Are you understanding me? விளங்கிக் கொள்றீங்களா? So the first thing to become holy is to be a good person.
பரிசுத்தமாவதற்கு முற்படி ஒரு நல்ல மனுஷனாய் So முதலில் this verse says God is well pleased with such sacrifices. What are those sacrifices? ஆண்டவர் இப்படிப்பட்ட பலிகளிலே மிகவும் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறதே வேதம். எந்த பலிகள்? Do good and to share. பாருங்க என்ன பலிகள் என்று நம்ம வாசித்தால் அது தெளிவாய் சொல்லுகிறது. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். Yeah, do good. நன்மை செய்யுங்க. Not just holy sacrifices. வெறும் பலியிடுறது மட்டும் பரிசுத்தமான பலியை செலுத்திக்கிட்டு இருக்கிறது There மட்டும் are அல்ல. many sacrifices. பலிகளிலே எத்தனையோ விதங்கள் Worship இருக்கிறது. is a sacrifice. நம்ம ஆராதனை ஒரு பலி. Prayer is a sacrifice. ஜெபிக்கிறது ஒரு பலி. Fasting is a sacrifice. வாசிக்கிறது ஒரு பலி. Reading Bible is a sacrifice. வேதம் வாசிப்பதில் ஒரு பலி. And doing good is a sacrifice. நற்கிரியைகளை செய்வதும் ஒரு பலி. Sharing is a sacrifice. பகிர்வதும் ஒரு பலி. Lot of ways of pleasing God through sacrifices. ஆண்டவரை பிரியமான பலியை செலுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. So people shouldn't just keep doing worshiping and just for not be a good person. பாருங்க ஏதோ கர்த்தரை மட்டும் வந்து ஆராதிச்சுட்டு ஆனா நல்ல மனுஷன் என்ற ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லாம இருக்க கூடாது. You should worship God and also do good to other people. தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஆராதித்து மட்டுமல்ல நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Be a very good example for Christ. கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல உதாரணமாய் நீங்கள் இருக்க வேண்டும். Yes, people when they look at you they should see Christ in you. மக்கள் உங்களை பார்க்கும் பொழுதே இயேசுவை உங்களில் பார்க்க வேண்டும். When I say the statement, இந்த ஒரு ஸ்டேட்மென்ட் நான் சொல்லும் பொழுது many will only think this way. எல்லாரும் இப்படி தான் நினைச்சுக்கிறாங்க. Okay, I need to be holy. நான் பரிசுத்தமா மாறணும். I need to read the Bible, pray, go to church, give offering, that's enough. God, people see Christ in me. சபைக்கு போணும், அங்க நல்ல வெள்ளை சொலைமாய் போணும், கர்த்தரை ஆராதிக்கணும், வேதத்தை படிக்கணும், மக்கள் என்ன பார்த்தா பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. People won't care about the other person who's not doing anything for them. அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யாத ஒரு நபரை பார்த்து யாரும் அக்கறைப்படவே மாட்டாங்க. Everyone is selfish. எல்லாரும் தன்னலம் உள்ளவர்கள். If you're not good to somebody, why should they be good to you? Why should they like you? பாருங்க ஒருத்தருக்கு நீங்க நல்லது செய்யாத பட்சத்தில் ஏன் அவர் உங்களை நேசிக்க வேண்டும்? Many Christians don't do any good deed to anybody, and when the other person says that they don't like this person, this Christian will say they don't like Christ. பாருங்க இவங்க ஒரு நன்மையும் மற்றவர்களுக்கு செய்யாத பட்சத்தில் யாரும் இவர்கள் நேசிக்கிற போறவர்கள் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர்கள் என்ன சொல்லிடுவாங்க? அவங்களுக்கு ஏசப்பானே அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி twisting everything, எல்லாத்தையும் manipulating things, கதை கட்டி விட்டுருக்காங்க. Understand? நல்லா புரிஞ்சு. They don't like you. உங்கள இல்லங்க. They don't like you. உங்கள அவங்களுக்கு பிடிக்காது. They like Christ. ஆனா அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு மேல பிரியம் இருக்கு. Understand? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. So make it clear. நல்லா தெளிவுபடுத்திக்கிடுங்க. If people don't like you first, it will be hard for them to hear what you say. பாருங்க முதல்ல உங்க மேல அவங்களுக்கு ஒரு பிரியம் வராத பட்சத்தில் நீங்க சொல்வதை அவங்க கேட்க போறாங்க. Same strategy followed by apostles and missionaries. இதேதான் அப்போஸ்தலர்களும் மிஷனரிமார்களும் செய்தார்கள். If they were not liked first, then people would not have listened to them. மக்கள் அவர்களை நேசிக்காத பட்சத்தில் அவர்கள் பேசுகிற வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. It's a very important. எனவே நற்கிரியைகள், நன்மைகள், புண்ணியங்கள், தர்மங்கள் மிகவும் அவசியம். Turn your Bible to the book of 1 Thessalonians. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 4. இரண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம். Chapter 2 verse 4. இரண்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம். But as we have been approved by God to be entrusted with the gospel, even so we speak, not as pleasing men, but God who tests our hearts. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். Hallelujah. Hallelujah. Impressing God. ஆண்டவரை அசத்துவது. I told about good deeds. That's over now. சரி, நற்கிரியைகளை பார்த்தோம், அது முடிந்து விட்டது. Now the topic is to impress God. ஆண்டவரை எப்படி நம்ம அசத்த முடியும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, even speaking gospel, you should speak it to impress God. நீங்கள் சுவிசேஷத்தை பேசும் பொழுது கூட ஆண்டவருக்கு அது பிரியமாய் இருக்கிறதா என்று
நீங்கள் எண்ணி செய்ய வேண்டும். Because many people through gospel they try to impress the person they are talking to. ஹalleluya. அநேகர் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், ஆனால் அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை யோசிக்காமல் மனுஷனுக்கு பிரியமா இருக்கிற மாதிரி சுவிசேஷம். That is why the gospel fails. அதனால தான் சுவிசேஷம் தோற்று விடுகிறது. The gospel, if you want it to be successful and work in that person, நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷம் சொல்லுகிற நபரிடத்திலே கிரியை உண்டாக்க வேண்டும் என்றால் that gospel should glorify God. அந்த சுவிசேஷமானது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. When God looks at you performing saying the gospel to someone, God should say, oh wow, I am pleased. நீங்கள் ஒருவரிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அங்கே கவனிப்பாரானால் அவர் அதை கவனித்து சொல்லணும், அப்பா என்ன அருமையா இருக்கிறது என்று அவர் இருதயம் மகிழ வேண்டும். So how do I do, not just in gospel, in whatever you do, how to impress God? எனவே சுவிசேஷம் மட்டும் இல்லங்க, நீங்கள் எதை செய்தாலும் எப்படி தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது. I've looked at many characters from the Bible. வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களை நான் பார்த்தேன். For example, few characters, not there are many, but let me list out few. உதாரணத்துக்கு ஒரு சிலரை எடுத்துக்கொள்ளலாம். One, Noah. நோவாவை எடுத்துக்கொள்வோம். Noah, I don't know how he impressed God, but God selected him out of millions of people. பாருங்க, அவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே எப்படி நோவா ஆண்டவரை அசத்தினார்னு தெரியல, அவரை மட்டும் தெரிந்து கொண்டார். God saved just him. அவனை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்கள். God chose Abraham to create a total Israelite tribes. ஒரு இஸ்ரவேல் கோத்திரத்தையே உருவாக்க ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். Third, மூன்றாவது ஏனோக்கு. Even God says himself in Bible that he is pleased with Enoch. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்லுகிறார், ஏனோக்கின் இடத்தில் அவர் மிகவும் பிரியமாய் இருந்தார். He took Enoch with himself. அவர் கூடவே கூட்டிட்டு போயிட்டாருங்க. And மோசே, God says he is true, my servant is true in all everywhere in the house of God. நான் என்னுடைய தாசன் என்னுடைய வீட்டின் எல்லா இடத்திலும் உண்மையுள்ளவன், வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். So many people. அப்படியே அநேகரை நாம் பார்க்கிறோம். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. David impressed God so much that because of David his whole bloodline was saved. தேவனுடைய இருதயத்தை அவ்வளவு திருப்தியாய் பிரியமாய் வைத்திருந்த தாவீதின் நிமித்தம் அவனுடைய தலைமுறைகளே ஆசீர்வதிக்கப்பட்டது. Now if you think because they were holy they impressed God, நீங்க நினைக்கிறீங்களா அவங்க பரிசுத்தமா இருந்ததனால ஆண்டவர் அசத்தினாங்க? இல்லை. That might be one way. அதுவும் ஒன்றுதான். But there is another way, that is the reason to impress God. இன்னொரு வழி இருக்கிறது, அதை கொண்டு நாம் ஆண்டவரை பிரியப்படுத்த அசத்த முடியும். What is the way? அது என்ன வழி? Simple. ரொம்ப சாதாரணம். Whatever you do for God, நீங்கள் எதை தேவனுக்கென்று செய்தாலும் do it a little bit more. இன்னும் கொஞ்சம் அதிகமாய் செய்யுங்கள். If you walk for God, நீங்கள் ஆண்டவருக்கென்று நடக்கிறீர்கள் என்று walk a little further. இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நடந்து. If you're doing something for God, ஆண்டவருக்கு ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் do it little more. இன்னும் அதிகமாய் அந்த செயலை செய்யுங்க. Are you understanding me? எத்தனை பேருக்கு அது புரிகிறது? A little bit more. இன்னும் கொஞ்சம் அதிகமாக. That is what these people did. இதைதான் மக்கள் எல்லாம் செய்தார்கள். If you will stop after praying for 1 hour, these characters from the Bible will go a little further. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்து சரியாய் எழுந்து விடுவீர்கள் என்று வைத்துக் கொண்டால் இந்த வேதத்தின் கதாபாத்திரங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக மணி நேரம் ஜெபிப்பார்கள். Yeah, whatever they do for God, they will do it a little bit more. எதையெல்லாம் அவர்கள் தேவனுக்கென்று செய்தார்களோ அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் செய்ய ஆரம்பித்தார்கள். Because they are not trying to do that work, they are trying to impress God. Hallelujah. அவர்கள் அந்த கிரியையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக செய்யாமல் நான் செய்கிற கிரியை என் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணி அப்படி செய்தார்கள். For you it feels like a duty, for them it's achievement. Hallelujah. ஒருவேளை உங்களுக்கு அது கடமையாய் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கோ அது ஒரு அச்சீவ்மென்ட், ஒரு சாதனையாய் நினைத்தார்கள். Because
you plan according to time, schedule the day and repeat it every day. நீங்கள் நேரம் காலம் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்துவிட்டு தினமும் அதை செய்து வருகிறீர்கள். But these characters from the Bible, you know what they'll do? ஆனால் இந்த வேதத்தின் கதாபாத்திரங்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? They won't wait for many days. They will sit and wait for God to speak to them and not leave the place until he comes. அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்கு உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் அதை விட்டு எழவே மாட்டார்கள். தேவன் வந்து பேசும் வரை அப்படியே அமர்ந்திருப்பார். That is how God is impressed. அதை பார்த்துதான் அவர் இருதயம் மயங்கி விடுகிறது. Every time you do something for God, always think this. நீ ஒன்றை தேவனுக்கென்று செய்யும் பொழுதெல்லாம் இதை மனதில் வையுங்கள். God is watching me. ஓ, ஆண்டவர் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். So I need to impress God. அவரை நான் அசத்தணும். Three ways of thinking this. மூன்று விதங்களிலே இதை யோசிக்கலாம். ஒன்று, God is watching me, so I am protected. ஆண்டவர் என்னை பார்க்கிறார், எனவே நான் பாதுகாப்பா இருக்கிறேன். Second, இரண்டாவது, God is watching me, I should be good. ஆண்டவர் என்னை கவனிக்கிறார், நான் ஒழுங்கா இருக்கணும். Third, மூன்றாவது, God is watching me. ஆண்டவர் என்னை கவனிச்சிட்டு So இருக்காரு. every good thing I do is noted. நான் செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளும் அவைகள் எழுதப்படுகிறது. It's like when you're doing something so good, you're putting your heart and soul into it, and the judge doesn't even mind you. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அழகா செய்து அதை அப்படியே உங்க இருதயத்தை ஊத்தி அதை அழகா உங்க பலத்தெல்லாம் போட்டு செய்யும் போதும் அதை ஜட்ஜ் பண்றவங்க அதை கவனிக்காமே போனா What's the use? அதுல என்ன They'll பிரயோஜனம்? give you average score. அவர்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு எண்ணெய் தான் உங்களுக்கும் But your judge, he's looking at every act you do. ஆனால் உங்களுடைய நியாயாதிபதியோ நீ செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். So what's wrong in going a little more? சரி, அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அதை செய்தால் தான் என்ன? Go more. இன்னும் கொஞ்சம் Do அதிகமாய் more. செய்யுங்க. அதிகமாய் செய்யுங்க. Hit more. இன்னும் அதிகமாய் Run யோசிங்க. further. அதிகமாய் ஓடுங்க. இன்னும் Bible says, வேதம் love the சொல்லுகிறது. Lord your God with all your strength, with all your mind, with வேதம் all your நமக்கு heart. தெளிவாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு எல்லா பலத்தோடும், முழு சரீரத்தோடும், முழு சிந்தையோடும் ஆண்டவரை நேசி என்று சொல்லுகிறது. You can't love God with all your heart and strength without going more. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவரோடு இன்னும் அதிகமாய் செலவழிக்காமல் நீங்க அதை செய்ய முடியாது. A lover will wait for the other lover. ஒருத்தர் காதலிச்சிட்டாங்கன்னா இன்னொருத்தனுக்காக அவ்வளோ நேரம் காத்திருக்கிறாங்க. If the other person says they'll arrive in 1 hour, 8 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னா 1 hour, 1 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொன்னா even if it takes 15 hours, they will still wait. 15 மணி நேரம் ஆனாலும் அங்கேயே காத்திருப்பாங்க. Same. அதேதாங்க. If you want to impress God, ஆண்டவரை நீ பிரியப்படுத்த வேண்டும் என்றால் don't go according to plans timing. நீங்கள் திட்டம் பண்ணி வைத்திருக்க நேர கால திட்டத்துக்கு நீங்கள் A செயல்பட little bit more. இன்னும் அதிகம். God is looking at so many people on this earth. ஆண்டவர் எத்தனையோ மக்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். So you got to do better than the others. அவர்களை விட இன்னும் நீ அதிகமாய் செய்ய வேண்டுமே. Yes. It is like a competition. இது ஒரு போட்டியை போல தான் இருக்கிறது. Yes, when God looks at earth, பூமியை ஆண்டவர் பார்க்கிறார். we think I am the best. நான் தான் சிறந்தவள் என்று But there நினைக்கிறோம். are so many people who are doing so many better things than us. நம்மை விட இன்னும் சிறந்த காரியங்களை செய்கிறவர்கள் எத்தனையோ பேர் We're not இருப்பார்கள். even halfway there. நாம் பாதி தூரம் கூட வந்திருக்க மாட்டோம். So think it this way. Okay, when God is looking on this earth, I should be the one who is highlighted. ஆண்டவர் பூமியை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் என்னை நோக்கி பார்க்கும் அளவுக்கு என் கிரியைகள் காணப்பட வேண்டும் So என்று that is why many men of God, women of God, they do things, some crazy things to impress God. எனவேதான் எத்தனையோ தேவ மக்கள், தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அசத்த வேண்டும் என்று எந்தெந்த கிரியையோ செய்கிறார்கள். Because they just want to impress God. ஆண்டவருடைய இருதயம் பிரியமாயிருதா, அவருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதா என்று சொல்லி செய்கிறார்கள். If you want, sometimes when you impress God, don't look at the rules, regulations. No. ஆண்டவரை நீ அசத்த வேண்டும் என்றால், பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஒழுங்கும் கிரமம் இப்படி அப்படி இவ்வளவுதான், இது மட்டும் தான் வைக்க கூடாது. The world will say this is right, this is wrong. உலகம் சொல்லும் இது சரி, இது தவறு என்று. Doesn't matter. அத பத்தி If my God is impressed, that's enough. என் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்றால் அது போதும் That's என்று enough. நீங்கள் விடுங்கள். Hallelujah. Hallelujah. Please
turn your Bible to the book of Romans chapter 8 verse 8. உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Those controlled by the sinful nature cannot please God. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். Different translations. So then those who are in the flesh cannot please God. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லுகிறது அதே மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. So we need to be in the spirit to please God. ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் ஆவிக்கேற்றபடி இருக்க வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Why should we be in the spirit to please God? ஏன் ஆவிக்கேற்றபடி ஆவிக்குள் இருந்தால் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும்? God wants us to please God the Holy Spirit. ஏனென்றால் தேவன் நாம் பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். God the Holy Spirit is so important. பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். He is so important and loved that even God says any sin against God the Holy Spirit will never be forgiven. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அதிக முக்கியம் வாய்ந்தவர் என்றால் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் எந்த பாவமானாலும் மன்னிக்கப்படும், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகள் மன்னிக்கப்படாது என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். Now let me tell you another reason why he is so important. இன்னொரு காரணத்தையும் சொல்லுகிறேன் ஏன் நம்ம பரிசுத்த ஆவியானவர் முக்கியம் வாய்ந்தவர் என்று. The will of God starts from the Father. தேவனுடைய திருசித்தமானது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து துவங்கி it starts from the Father because the Father created the will. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் சித்தத்தை உருவாக்குகிறவர் அவர். எனவே அவரிடத்திலிருந்து அது துவங்கி It is what he wants, it is what he needs. அதுதான் அவருக்கு தேவை, அதுதான் அவருக்கு வேண்டும். It is the script he has written. சித்தம் தான் அவருடைய எழுதப்பட்ட காரியங்கள். And through Jesus Christ as the word travels to God the Holy Spirit. Hallelujah. அந்த வார்த்தையாகி இயேசுவின் மூலமாய் அந்த சித்தமானது பரிசுத்த ஆவியானவருக்குள் வருகிறது. Let me start again. திரும்பவும் சொல்லுகிறேன் கேளுங்க. The will starts in Father God's heart as a thought. திருசித்தமானது தெய்வத்தினுடைய சித்தமானது பிதாவாகிய தேவனுடைய இருதயத்திலே ஒரு எண்ணமாய் அது துவங்குகிறது. Starts as a thought. ஒரு எண்ணமாய் தொடங்குகிறது. And when he is pleased with the thought, அந்த எண்ணத்தில் அவர் பிரியமாயிட்டார்னா if he wants he can change it, rectify it. அவர் வேண்டுமானால் அதை மாற்றலாம், அதை திருத்தலாம். Because it is not outside yet. ஏனென்றால் இன்னும் அது வெளிப்படவில்லை. It's inside him. அது இன்னும் அவருக்குள் இருக்கிறது. He can change it, modify it, add something to it, subtract to it. அவர் மாற்றலாம், அவர் இன்னும் சேர்க்கலாம் அல்லது கழிக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்யலாம். So after all that is done, இதெல்லாம் செய்து முடித்த when he is pleased with that will, இந்த எண்ணத்தோடு இந்த சித்தத்திலே அவர் திருப்தியாகிவிட்டால் it through Jesus Christ that thought becomes a word. இயேசுவை கொண்டு அந்த எண்ணமானது வார்த்தையாய் மாறுகிறது. So it is coming out of Father God. இப்போ அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வெளி வருகிறது. And through Jesus Christ as the word, the will of God travels to God the Holy Spirit. இயேசுவானவர் மூலமாய் அதாவது வார்த்தையானவர் மூலமாய் அது வார்த்தையாய் மாறி பரிசுத்த ஆவியானவர் வருகிறது. Now Jesus received it as a thought. Now God the Holy Spirit is receiving it as a word. இயேசுவானவர் எண்ணமாய் அதை பெற்று அதை வார்த்தையாய் ஆவியானவருக்குள் கொடுத்து ஆவியானவர் வார்த்தையாய் வாங்கிக் கொள்கிறார். Now what God the Holy Spirit does is, இப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், you know obviously he brings the word to you. நல்லா நமக்கும் தெரியும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை அப்படியே நமக்குள் கொண்டு வருகிறார். Whomever the word is given is to be given to from Father, God the Holy Spirit delivers the word to that person. பிதாவாகிய தேவன் யாருக்காக அந்த சித்தத்தை அந்த வார்த்தையை உருவாக்கினாரோ அதை கொண்டு வந்து அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். The right people. அந்த சரியான நபர் At the right time. அந்த சரியான நேரத்திலே. But that will not happen immediately. ஆனால் அந்த சித்தமானது உடனே நடைபெறாது. Why? ஏன்? It's just a word. ஏன்னா இன்னும் அது வார்த்தையாகவே இருக்கிறது. Like when the angel of God spoke to Joseph saying, you will have a son, his name will be Jesus and Mary shall be your wife. எப்படின்னா யோசேப்பிடத்துல வந்து உனக்கு ஒரு பிள்ளையை தருகிறார், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, மரியாளிடத்திலே அந்த குழந்தையை பெறுவாள் என்று Mary will be your wife.
உன்னுடைய மனைவி மரியாள் And to Mary says, Joseph shall be your husband. You'll give birth to Jesus. நீ உன்னிடத்தில் உற்பத்தியாவது பரிசுத்தமானது, நீ இயேசுவை பெற்றெடுப்பாய் என்று மரியாள் இடத்தில் வந்து All words, right? எல்லாம் சொல்லுகிற வார்த்தையாய் வந்து அடைந்துடுச்சு. But how will it be done? எப்படி அது நடைமுறைக்கு வரும்? Again through God the Holy Spirit. திரும்பவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மாத்திரமே. Because you should think this clearly. God the Holy Spirit is not just a messenger, not just a courier guy. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு வந்து கொடுக்கிற கொரியர் நபர் அல்ல. No. இல்ல. Yes, the Bible says he is a messenger. ஆமா, அவர் ஒரு மெசஞ்சர், தூதுவர் என்று வேதம் சொல்லலாம். But he is God. அவர் அது மட்டுமல்லங்க, அவர் தேவனாய் God the Holy Spirit. அவர் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். What he does is when he brings the right word to the right person at the right time, அவர் அந்த வார்த்தையை சரியான நபரிடத்திலே சரியான நேரத்திலே சரியான வார்த்தையை கொண்டு வரும் பொழுது he doesn't just deliver the word as it is. இருக்கிற மாதிரி அப்படியே கொடுத்துட்டு போறாரு அல்ல. It will not work. அது வேலை செய்யாது. But through him, அவரை கொண்டு that word gets life. அந்த வார்த்தையானது ஒரு ஜீவனை பெறுகிறது. And when that word comes to life, it will get activated in your life. ஹalleluya. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் வரும்போது அந்த காரியம் உங்களுக்குள் செயல்முறையிலே வருகிறது. Hallelujah. Hallelujah. If the word doesn't have life, it will not happen in your life. வார்த்தையிலே ஜீவன் இல்லாத பட்சத்தில் கிரியைகள் உங்களிலே உண்டாகாது. So the word starts as a thought from God the Father's heart. Hallelujah. எனவே வார்த்தையானது ஒரு எண்ணமாய் பிதாவினுடைய இதயத்தில் உருப்பெற்று, and then through Christ Jesus it gets turned into word, அந்த எண்ணமானது இயேசுவின் மூலமாய் வார்த்தையாய் மாறி, and God the Holy Spirit receives it as the word, பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை பெற்று, and through him the word gets life, அவரை கொண்டு அந்த வார்த்தைக்குள் ஜீவன் வருகிறது, and the right person will receive it at the right time. அந்த சரியான நபர் சரியான நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வார். Hallelujah. 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 This is why we should satisfy God the Holy Spirit. எனவேதான் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பிரியமாய் திருப்தியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். So why did I speak about good deeds and satisfying God from the beginning? ஏன் துவக்கத்திலிருந்து நற்கிரியைகளை வைத்து அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று பேசினேன்? Because only if God is pleased, all this will happen. தேவன் பிரியப்பட்டால் மட்டுமே இவையெல்லாம் நடக்கும். I've been preaching from part 1 saying you need to surrender to receive the will of God, right? முதல் பகுதியிலே நான் அழகாய் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்பொழுது சொன்னேன், நீங்கள் தேவனுடைய திருச்சித்தத்தை you should surrender. அடைய நீங்கள் அவரிடத்திலே நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். Now I am adding again to it. திரும்பவும் அதோடு சேர்த்து சொல்லுகிறேன். That is why I said being holy is not just enough. Being a Christian is not just enough. Being a good person is important. பாருங்க, பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும் போராது, ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் மட்டும் போராது, நல்ல மனுஷனாய் இருக்க வேண்டும். Yes, if you go now and kneel before God and surrender and say God give me the will, he will not give you the will straight away if you are not a good person. ஹalleluya. நீங்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் போய் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சித்தத்தை எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் கொடுக்க மாட்டார். நீ நல்ல நபரா என்பதை அவர் கவனிப்பார். I think I am answering some of your doubts. சிலருடைய சந்தேகத்தை தீர்க்கிறேன் என்று நினைக்கிறேன். Like I am surrendering, where is the will? ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்து தான் இருக்கிறேன், எங்க உடைய சித்தம் என்று கேட்பவர்களுக்கு I'm saying this. இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். First of all, you need to have a thought to change. Be a good person. நல்ல மனுஷனாய் இருப்பதில் உங்களுக்கு எண்ணம் வேண்டும், மாற வேண்டும். And then you should do good deeds. அடுத்ததாக நற்கிரியைகளை செய்ய தொடங்க வேண்டும். And then you please God. அதன் பிற்பாடு தேவனை நீங்கள் பிரியப்படுத்தலாம். So it's a big process. எனவே இது ஒரு பெரிய ஒரு செயல்முறை. First you should become a good person. முதலில் நீங்கள் நல்ல மனிதர்களாய் Then you should do good deeds to others. பின்பதாக நல்ல கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். And then when you go and surrender to God by pleasing God, அதன்படியாக நீங்க நற்கிரியைகளை செய்து ஆண்டவரை திருப்திப்படுத்தி பிரியப்படுத்தி அவரிடத்துல போகும்பொழுது the will of God starts in your life. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் துவங்க ஆரம்பிக்கும். Hallelujah. Hallelujah. Always impress and satisfy God. எப்பொழுதும் ஆண்டவரை அசத்த பிரியப்படுத்த முயற்சி எடுங்கள். Always satisfy God's heart. அவருடைய இதயத்தை திருப்தி அடைய செய்யுங்கள். Very important. மிகவும் அவசியம். There is a word in the Bible, I think it's in Proverbs, it says that when a man's ways please God, he will even
Enemies. Yeah, put his enemies at peace with him. பாருங்க, ஆண்டு வேதத்துல ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களும் அவனிடத்தில் சமாதானமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Beautiful word. ஒரு அருமையான வசனம். Even his enemies will be at peace with him, right? அவருடைய சத்துருக்களும் அவனிடத்தில் சமாதானமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Enemies being at peace is such a big thing. உன் சத்துரு உன் கூட சமாதானமா இருப்பதா? என்ன? Usually the enemy wants me dead. எப்போ சத்துருனாலே எப்போ நம்மள கொல்லலாம்னு இருக்கிறவன் தான் சத்துரு. So instead of finding a way to please our enemies, find a way to satisfy God, and God will put your enemies at peace with you. சத்ருவை திருப்திப்படுத்துறதுக்கு நீ பிரயாசப்படுவதற்கு மாறாக உன் தேவனை பிரியமாய் வைக்க பிரயாசப்படும் பொழுது அவர் உன் சத்துருக்களையும் உன்னிடத்தில் சமாதானமாகும்படி செய்வார். Hallelujah. Let's pray. God the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Thank you, Lord. நன்றி. Thank you for everything you've done for us so long. இவ்வளவு தூரம் நீர் செய்த எல்லாவற்றிற்கும் You are awesome, wonderful. ஓ, நீர் ஆச்சரியம், அற்புதம். We love you so much. உம்மை அதிகம் நேசிக்கிறோம். God the Father, your will is very important in our life. ஆண்டவரே, உம்முடைய திருச்சித்தம் எங்கள் வாழ்க்கையில மிகவும் முக்கியம். We thank you, Lord. உமக்கு We come நன்றி. before your gracious throne. கிருபாசனத்துக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். We bow down before you and thank you. உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து உமக்கு நன்றி God, even if 1,000 tongues say thank you, it's not enough. 1000 முறை உமக்கு நன்றி சொன்னாலும் போராதையா. You have done so much good. நீர் அத்தனை அதிகமான நன்மைகளை செய்திருக்கிறீர். Help us become a good person first. ஒரு நல்ல நபராய் முதலில் எங்களை மாற்றுங்க அப்பா. And then we can thrive to be holy. பின்பு நாங்கள் பரிசுத்தத்தை அடைய விரும்புகிறோம். We shouldn't fool ourselves saying that when I pray I become holy. நாங்கள் ஏதோ எங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது சுவாமி. நான் ஜெபித்தால் நான் பரிசுத்தமாய் விடுவேன் என்று. Lord, I need to change நான் first. மாற வேண்டும். Yes, Lord, the holiness should bring a big change in my life. பரிசுத்தம் என்றால் என்னுடைய வாழ்வில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். Yes, Lord, it should change the way I speak. நான் பேசும் It முறைகள் should மாற change the வேண்டும். way I think. நான் யோசிக்கும் It காரியங்கள் should மாற change the way வேண்டும். people look at me. மக்கள் என்னை பார்க்கிற விதங்கள் மாற I want வேண்டும். that holiness. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமடைந்த பரிசுத்தம் வேண்டும். Yes, Lord, help me get my hands clean. என்னுடைய கரங்களை சுத்தமாக வைத்துக் Help me கொள்ள get my heart கிருபை. clean. என்னுடைய இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ற கிருபை. That when people look at me, they will see Christ in me. மக்கள் என்னை பார்க்கும் பொழுது இயேசுவை என்னிலே பார்க்க I வேண்டும். should always keep God the Holy Spirit's heart satisfied. பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தை எப்பொழுதும் திருப்தியாய் வைக்க Always வேண்டும். be with me. எப்பொழுதும் என்னோடு இரும். Bless us. எங்களை ஆசீர்வதியும். Bless us, protect us. எங்களை ஆசீர்வதியும். Heal us, பாதுகாக்கும். deliver us. சுகமாக்கும், எங்களை As விடுதலையாக்கும். usual, let your favor be upon us, உம்முடைய God. தயவு எப்பொழுதும் போல எங்களோடு கூட இருப்பதாக We ask it humbly. நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம். Protect everyone watching. பார்க்கிற ஒவ்வொருவரையும் Bless the பாதுகாத்து work of their hands. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். Take them out wherever they need to go and bring them back home safe. எங்கு போனாலும் வந்தாலும் பத்திரத்தோடு கொண்டு வந்து சேருங்க. In Jesus' precious name we pray. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen, 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 Amen. amen, amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.